எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். எபிரேயர் 4வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எபிரேயர் 4வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். நாம் இந்த கிருபாசனத்தை குறித்து நம்ம இந்த மாதம் முழுவதும் நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். கிருபாசனத்தை குறித்தும் கிருபாசனத்தில் இருந்து நமக்கு பிரத்யட்சமாய் தரிசனமாகிற தேவனை குறித்தும் இந்த கிருபாசனத்திடத்திற்கு நம்மை சேர பண்ணின நம்முடைய மகா பிரதான ஆசாரியராகிய இயேசுவை குறித்தும் நம்ம நிறைய காரியங்களை நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? இன்னைக்கும் இந்த கிருபாசனத்தினுடைய ஒரு ஸ்பெஷல் பர்பஸ், இந்த கிருபாசனத்தினுடைய ஒரு விசேஷித்த நோக்கத்தை நம்ம இன்னைக்கு நம்ம கேட்க போகிறோம். ஒரு நிமிஷம் நம்முடைய கண்களை மூடி ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியாய் நம்முடைய காதுகளையும் நம்முடைய இருதயத்தையும் திறந்து கொடுப்போம். ஆண்டவரே என் கூட பேசுங்கன்னு சொல்லுவோம். எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே என் கூட பேசுங்க, எனக்கான ரேமாவை எனக்கு தாங்க ஏசப்பா, இன்னைக்கு என் கூட பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாரும் Jesus, hallelujah. உள்ளே அழைத்து செல்லும் உங்க பிரசனத்தால் நிரப்பிடும். எல்லாரும் சொல்லுவோமா? உள்ளே அழைத்து செல்லும் உங்க பிரசனத்தால் நிரப்பிடும் உண்டன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும் உண்டன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும் பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவிடும். ஜெபத்தோடு கேட்போமா? பரிசுத்த இரத்தத்தினாலே தூய்மை ஆக்கிடும். உள்ளே அழைத்து செல்லும் உள்ளே அழைத்து செல்லும் உங்க பிரசனத்தால் நிரப்பிடும் உள்ளே அழைத்து செல்லும். ஆண்டவரே உங்க பிரசனத்தால் நிரப்பிடும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கும் நம்ம அந்த கிருபாசனத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினதுடைய ஒரு முக்கியமான ஒரு நோக்கத்தை நாம் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு மேலோட்டமாக சொல்லியிருந்தேன். இந்த கிருபாசனம் தான் இஸ்ரவேல் ஜனங்களும் தேவனும் சந்திக்க ஏற்படுத்தப்பட்ட இடம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் டைரக்டாக என்ன செய்ய முடியாது? போக முடியாது. பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருடத்திற்கு ஒரே ஒரு முறை தன்னுடைய பாவத்திற்காகவும் ஜனங்களுடைய பாவத்திற்காகவும் தனித்தனியாக காளையை அடித்து அதனுடைய இரத்தத்தை முதலாவதாக எடுத்துக்கொண்டு எப்படி போகணும்னு சொன்னேன்? சும்மா போயிடலாமா? செய்யக்கூடாது. என்ன செய்யணும்? அந்த கிருபாசனத்துக்கு முன்பதாக தூப பீடம் என்று ஒரு இடம் இருக்கும். அங்கிருந்து தூப கலசத்தை எடுத்து அதனுடைய அக்கினியை போட்டு அந்த அக்கினியில சுகந்த வர்க்கத்தை போட்டு அதில் புகை எழும்பும்படி செய்து அந்த புகை கிருபாசனத்தை ஃபுல்லாக மறைச்சிடணும். பிரதான ஆசாரியன் தன்னுடைய கண்களினால் என்ன செய்யக்கூடாது? அந்த கிருபாசனத்தை பார்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அதுக்கு தேவன் வாசம் பண்ணுகிற இடம். ஆமென், ஹல்லேலூயா. அதனால அவன் முதலாவது அந்த காளையினுடைய இரத்தத்தை கொண்டு போய் தெளித்து விட்டு பின்பு வந்து
2 ஆட்டுக்குட்டிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஜனத்திற்காக. முதலாவது ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அதே போல ப்ரொசீஜர், அதனுடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு ஜனத்தினுடைய பாவத்திற்காக போய் தெளித்து விட்டு, இன்னொரு ஆட்டுக்கு பேர் என்ன சொன்னேன்? யாருமே ஹோம்ஒர்க் பண்ணல, அப்படிதானே? கிருபாசனம் பற்றி வாசிச்சிங்களா, எழுதுனீங்களா? அதுக்கெல்லாம் எங்களுக்கு எங்கே நேரம் இருக்குது, விட மாட்டேன். சரியா? கண்டிப்பாக நீங்கள் அதை அசைன்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். சரி, அப்போது இன்னொரு ஆட்டின் பெயர் போக்காடு. அந்த ஆட்டுக்கு தலைக்கு மேலே என்ன செய்வான்னா, பிரதான ஆசாரியன் கைகளை வைத்து என்ன சொல்லுவான் அப்படின்னா, இதன் மேலே இஸ்ரவேல் ஜனங்கள் அனைத்தினுடைய பாவங்களும் செலுத்தப்பட்டாயிற்று அப்படின்னு சொல்லி, அந்த ஆட்டுக்கு மேலே, போக்காடின் மேலே பாவங்களை எல்லாம் செலுத்தி வனாந்தரமான குடியில்லாத ஒரு இடத்துக்கு அந்த போக்காடை கொண்டு போய் விட்டு விட்டு வர வேண்டும். இதுதான் அதனுடைய ப்ரொசீஜர், இல்லையா? அப்போ இந்த கிருபாசனம் தேவன் மனிதர்களை சந்திக்கிற ஒரு இடம். இன்னைக்கு அதனுடைய காரியத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாசிங்க முதலாவதாக யாத்திராகமம் 25வது அதிகாரம். யாத்திராகமம் 25வது அதிகாரம், அதனுடைய 8வது வசனம் 22வது வசனம் வாசிக்கலாம் வேகமா. 22வது வசனம். அங்கே நான் உன்னை சந்திப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆதியிலிருந்தே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மனுஷனை உண்டாக்கினது மாத்திரமல்ல, தமது சாயலாக தமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்கினது மாத்திரமல்ல, அவனோடு உறவாட விரும்பினார். ஆமென், ஹல்லேலூயா. அவனோடு ஒரு உறவு வைத்துக்கொள்ள விரும்பினார். எந்த ஒரு முதலக்கிட்டையும், எந்த ஒரு திமிங்கலம்கிட்டையும், பெரிய பெரிய ஆமாம் நம்ம ஜைஜாண்டிக்காக பார்க்குற எந்த விலங்குக்கிட்டையும், ஆமாம் காட்டுக்கே ராஜாவா சிங்கத்துக்கிட்டையோ ஆண்டவர் என்ன வைக்க விரும்பவில்லை? ஒரு உறவு வைத்துக்கொள்ள விரும்பவில்லை. ஆனால் மனிதர்களோடு உறவு வைத்துக்கொள்ள விரும்பினார். ஆமென். மனிதர்களோடு தனக்கு ஒரு உறவு இருக்க வேண்டும் என்று விரும்பினார். முதல் மனுஷனாகிய ஆதாம் ஏவாளோடு கர்த்தர் என்ன செய்தார்? டெய்லி என்ன செய்கிறார்? ஏதேன் தோட்டத்தில் வச்சுட்டு அப்படியே விட்டுட்டு போல, டெய்லி அவங்களோடு உலாவும்படியாய் வந்தார், அவர்களோடு உறவாடினார். ஆமென். அந்த மனுஷரினுடைய உறவை தேவன் விரும்பினார். எனவே தான் தம்முடைய ஜனம் பாவத்தில் போயிருச்சு. மனுஷங்கள் பாவம் செஞ்சு பாவம் மிகுதியாகி நோவாவுடைய காலத்தில் ஜலப்பிரளயத்தால் அழிக்கப்பட்டாங்க. மறுபடியுமா தேவன் அதற்காக மனஸ்தாபப்பட்டார், இல்லையா? நோவாவினுடைய குமாரரோடு ஒரு உடன்படிக்கை செய்தார். இனிமே நான் இப்படி அழிப்பதில்லை என்று உடன்படிக்கை பண்ணார். அதுக்கப்புறம் தேவன் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால், ஒரு கூட்டம் ஜனத்தை மாத்திரம் தனக்காக தெரிந்தெடுத்தார். அதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள், இல்லையா? அந்த ஜனங்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்து அவங்களோட நிறைய இடம், இப்போ வாசிக்க நேரம் பத்தாது, எல்லா இடத்துலையும் ஆண்டவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்னுடைய சொந்த ஜனம், நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாக இருக்கிற இந்த வசனங்கள்லாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய தடவை சொல்லி இருக்கிறேன். அதனால இப்போ நம்ம மறுபடி வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் அவங்க கூட சொல்லிகிட்டே இருப்பார், நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாக இருக்க விரும்புகிறேன், உங்களிடத்திலே வாசம் பண்ண விரும்புகிறேன். அதுதான் புதிய ஏற்பாடு வரைக்கும் கண்டினியூ ஆகும். வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வசனம் இருக்கும், இல்லையா? இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அப்போ மனுஷனோடு கூட தேவன் தங்கும்படி விரும்புகிறார். ஆமென். ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிப்போம். சங்கீதம் 132 அதனுடைய 13, 14 வசனங்களை வாசிப்போம். சங்கீதம் 132, 13, 14. விரும்பினார், தெரிந்து கொண்டு விரும்பினார். சியோன் யாரு? சியோன் யாரு? ஆமாம், கிஷோரும் அனிதா சிஸ்டரும் ஹெலன் சிஸ்டரும் தான் நான் தான் சொன்னாங்க. மற்ற யாரும் சியோன் இல்லையா? சியோன் யாரு? நம்ம தான். தைரியமாக சொல்லுங்க, சரியா? நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொண்டு நம்ம கிட்ட வாசம் பண்ண விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனங்களில் ஒன்று. இந்த பகுதி வாசிங்க, திருப்பி வாசிங்க. 13வது வசனம். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு
அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். நான் எப்பயுமே சொல்லுவேன், தேவனுக்கு இடம் இல்லாததுனால, இந்த அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவனுக்கு இடம் இல்லாததுனால, உனக்குள்ள இடம் தருவியா, உனக்குள்ள வாசம் பண்ணட்டான்னு கேட்கல. ஆமே ஆமே. அவர் தங்குறதுக்கு இடமாங்க இல்லை. நம்மளுக்கே ஒரு வீட்டை உண்டாக்க முடியுமானா, நம்ம தங்குகிற ஒரு ஸ்தானத்தை உண்டாக்க முடியுமானா, சர்வ லோகத்தின் அதிபதி தங்குவதற்கு வாசம் பண்ணுகிறதற்கு இடம் இல்லாததுனால உன்கிட்ட கெஞ்சல. உன்னை விரும்புகிறார், உனக்குள்ள தங்க விரும்புகிறார். சீயோனே, உன்னை வாசஸ்தலம் ஆக்கும்படியாய் விரும்புகிறார், உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிங்க 14வது வசனம். ஆமென். இது என்றென்றைக்கும் நான் தங்குமிடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? ஆமென். சீயோனே, உன்னை கர்த்தர் விரும்பினபடியால், உன்னை தெரிந்தெடுத்து உனக்குள்ள வாசமாய் இருக்கும்படியா கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 7வது அதிகாரம் 89வது வசனம் வாசிக்கலாம். எண்ணாகமம் 7வது அதிகாரம் அதனுடைய 89வது வசனம். ஆமென். ஹல்லேலூயா. இது மோசேக்கு மாத்திரமல்ல, இப்போ ஆண்டவர் மறைச்சதுனால ஒரு பெரிய நன்மை என்ன தெரியுமா? அந்த கிருபாசன தண்டைக்கு நம்ம தைரியமாய் சேருகிற ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ஆமென். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களால் என்னதான் சொந்த ஜனமானாலும் பிராகாரம் வரைக்கும் தான் என்ன செய்ய முடியும்? வர முடியும். ஆனால் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கிடைத்திருக்கிற ஸ்லாக்கியம் என்ன தெரியுமா? அந்த திரைச்சீலை மேலிருந்து கீழாக கிழிக்கப்பட்டதினால நான் தைரியமாய் கிருபாசன தண்டைக்கு, மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு நான் தைரியமாய் சேருகிற ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அன்னைக்கு மோசேக்கு மட்டும் அந்த ஸ்லாக்கியம், இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் அந்த ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா. நான் அதை இப்படியா சொல்ல விரும்புகிறேன். வசனம் சொல்லுது, கிருபாசன தண்டைக்கு மோசே எப்பொழுதெல்லாம் தேவனிடத்தில் பேசும்படியாய் போவானோ அப்பொழுதெல்லாம் அந்த கிருபாசனத்தின் மீதில் வீற்றிருக்கிற தேவன் அவனோடு கூட பேசுகிற சத்தத்தை கேட்பான். இன்னைக்கு ஹல்லேலூயா, அந்த கிருபாசன தண்டைக்கு சேருகிற பிள்ளைகளாகிய நாம அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக செய்வார். ஹல்லேலூயா. உள்ளே அழைத்து செல்லும். ஜெபமா சொல்லுங்க. உங்க பிரசன்னத்தால் ஆமென். உள்ளே அழைத்து செல்லும். உங்க பிரசன்னத்தால். பாருங்க, ஆண்டவர் உலகத்தில் இருந்த நாட்களில் தம்முடைய சீஷரை தமக்கு சீஷராக இருக்கும்படி நிறைய பேர் இருந்தாங்க. வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது அவரை பின்பற்றினவர்கள் 70 பேர் இருந்தாங்க. ஒரு இடத்துல இருக்குது, நிறைய பேர் அவரை பின்பற்றினாங்க. ஆனால் 12 அப்போஸ்தலர்களை, 12 சீஷர்களை அப்போஸ்தலர்களாக தெரிந்து கொண்டார். எதுக்காக தெரிந்து கொண்டார்? ஊழியம் செய்யும்படியாய். வெரி குட் ஆன்சர். அப்புறம் அதுதான் ஆன்சர். சரியா? மார்க் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிப்போம். ஆமென். அவர்கள் ஆமென். இன்னைக்கு இந்த பின்னாடி உள்ள காரியங்கள் எல்லாம் செய்கிறதுக்கு ஆட்கள் தயார். ஆமென். இன்னைக்கு நம்ம ஜெபமே எப்படியா மாறி போச்சு? ஊழியக்காரர்கள் உட்பட என்ன ஜெபமா இருக்கு? ஆண்டவரே, நான் கையை வச்சா வியாதி
சுகமாகணும். ஆண்டவரே, நான் போனாலே அங்கே அற்புதம் நடக்கணும். ஊழியமா நான் ரெடி. ஆனால் ஆண்டவர் நம்மளை முதல்ல எதுக்கு தெரிந்து கொண்டா தெரியுமா? தம்மோடு இருக்கவும். அதுக்கு தான் இன்னைக்கு ஆள் இல்லை. ஆமே, தம்மோடு இருக்க ஆள் இல்லை. நான் உங்களுக்கு குட் ஃப்ரைடே அன்னைக்கே நான் இதை வழக்கமாக சொல்லிட்டேன், மறுபடியும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமே, தம்மோடு இருக்கிற ஆட்களை கர்த்தர் தேடி கொண்டு இருக்கிறார். இந்த உயிர் தெளிந்த தினத்தில் தம்மோடு இருக்கிற ஆட்களை கர்த்தர் தெரிந்தெடுத்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். ஆமே, ஹல்லேலூயா. நம்ம அவரை எப்படி பார்க்குறோம்? நம்ம ஆண்டவரை எப்படி பார்க்குறோம்? நல்லவர் சொல்லுவோம், சர்வ வல்லவர் சொல்லுவோம். ஆண்டவரே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஆனால் ஆண்டவரை அப்பாவாக பார்த்து பழகிறவங்க எத்தனை பேர்? ஆண்டவரோடு ஒரு நெருங்கின உறவில் இருக்கிறவங்க எத்தனை பேர்? உங்களுக்குள்ளாடியே கை தூக்கிக்கணும். ஆமே, நான் யாரையுமே கை தூக்கலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் மெசேஜில் யாரையுமே கை தூக்க சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா, அடிஷ்னலாக சர்ச்சில் வந்து ஒரு பாவம் பண்ண வைக்கக்கூடாது இல்லையா? வேறு வழி இல்லை. எல்லோரும் தூக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? தூக்கி ஆகணும். அடிஷ்னலாக பொய்யெல்லாம் சொல்ல வைக்கிறது இல்லை. ஆனால் உங்கள் இருதயத்திலே நீங்கள் தூக்கிக்கோங்க. உண்மையிலே நீங்கள் அப்பா கிட்ட போகிறது அப்பாக்காக மாத்திரம்தானா? என்ன இன்னைக்கு ஈஸ்டர் சண்டே வந்து இப்படி ஒரு மெசேஜ் அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்களா? ஆமாம், ஆண்டவர் இன்னைக்கு இதை தான் பேச சொன்னார். சிலுவையில் ஆண்டவர் பேசின 4வது வார்த்தை என்ன? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். நம்ம இதை எப்போ உங்க சொல்லுவோம்? ஏன் ஆண்டவரை என் கையை விட்டுட்டீங்க? ஏன் ஆண்டவரை எனக்கு உங்கள் முகத்தை மறைச்சு எப்போ சொல்லுவோம்? ஏதாவது பிரச்சனை வரும்போது, ஏதாவது கஷ்டம் வரும்போது. ஏசப்பா இந்த வலி நிறைந்த வார்த்தைகளை இந்த 4வது வார்த்தையா சிலுவையில் சொன்னார்னா அவருடைய தாங்க முடியாத வலினாலன்னு நினைக்கிறீங்களா? சிலுவை பாடுகளினாலும் நினைக்கிறீங்களா? இல்லை. ஒரு நிமிஷம், இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா ஒரு இமை பொழுது, ஆமே, வசனத்தின்படி சொல்லணும், ஒரு இமை பொழுது பிதாவினுடைய முகம் அவருக்கு மறைக்கப்பட்டது. ஏன் அப்படின்னா, அவர் உலகத்தின் பாவங்களை சுமந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பாவத்தை பார்க்க மாட்டாத பரிசுத்தம் உள்ள தேவன் ஒரு இமை பொழுது தம்முடைய முகத்தை மறைத்தார். அந்த பிரிவை தாங்க முடியல. நான் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். எப்பொழுது என் பிதா என்னோடு கூட இருக்கிறார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். ஆமே, அந்த ஒரு இமை பொழுது பிரிவை தாங்க முடியாமல் அவருடைய உள்ளம் வலித்தது. இன்னைக்கு எத்தனை நாட்கள், எத்தனை வருஷங்கள், எத்தனை மாதம் அந்த உறவை இழந்துட்டு நானும் கிறிஸ்தவன் சொல்லி மாற்றி கொண்டு இருக்கிறோம் சபையே. உள்ளம் வலிக்குதா? இல்லை நம்ம அதை பற்றி நம்ம கேரே பண்ணலையா? நமக்கு அந்த உணர்வே இல்லையா? இன்னைக்கு அதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். எப்படியெல்லாம் அந்த உறவை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி மோசேயினுடைய வாழ்க்கையிலிருந்தும் இன்னைக்கு ஈஸ்டர் சண்டே இல்லையா? அதனால் பைபிளில் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச கேரக்டர், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனோ சொல்லுங்கள் தெரில, மேரி மேக்டலின், மகதலேனா மரியாள். எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் அதுக்காக எனக்கு பிடிச்சனாலும் உங்களுக்கும் பிடிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் பிடிக்கும். எனக்கு வேதத்தில் ரொம்ப 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 பிடிச்ச கதாபாத்திரம் இந்த மகதலேனா மரியாள். நான் தைரியமாக சொல்லுவேன், மகதலேனா மரியாள் அளவுக்கு ஆண்டவரை நேசித்தவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆமே, மகதலேனா மரியாள் மாதிரி ஆண்டவரை அன்பு செலுத்துகிறவங்க யாருமே இல்லை. ஆமே, முதலாவதாக ஆண்டவரோடு கூட ஒரு உறவு வேணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் யார் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யூ ஷுட் ஹாவ் அ பர்சனல் என்கவுண்டர். ஆண்டவரோடு கூட ஒரு தனிப்பட்ட சந்திப்பு ஒரு மனிதனுக்கு எப்போது தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறதோ அப்போதான் அந்த உறவில் அவன் என்ன செய்ய முடியும்? வர முடியும். அது வரைக்கும் சர்ச்சில் உட்காந்து பிரசங்கம் கேட்டு என்ன செஞ்சிடலாம்?
போயிடலாம். நான் சின்ன பிள்ளையிலேருந்தே கிறிஸ்தவளா வளர்றதுனால எங்கள் அம்மா அப்பா என்ன செஞ்சிருவாங்க, என்னை பிடிச்சி கொண்டு வந்து உட்கார வச்சுருவாங்க. வேறு வழி இல்லாமல் பிரசங்கத்தை இப்படியெல்லாம் போகிறவங்க கிட்ட ஒரு உறவை எதிர்பார்க்கவே முடியாது. ஆமென், ஆமென். ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலாக கர்த்தருடைய சந்திப்பு இருந்தாகணும் வாழ்க்கையில். ஆமென். அப்போ தான் அந்த உறவுக்குள்ளே வர முடியும். ஆமென். மகதலேனா மரியாள் எல்லாரும் போயிட்டாங்க. ஆனால் இயேசுவை சந்திக்க தனியாக போனோம். தனியாக தான் என்கவுண்டர். ஆமென், ஆமென். யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இயேசு அவளை தனியாக சந்திக்கிறார். ஏன் அப்படின்னா அவள் தனியாக போகிறா. இவ கூட்டத்தோடு நம்ம நிறைய ஜெபம் பண்ணலாங்க. சர்ச்சில் வந்தால் பயங்கர ஜெபம். அந்நிய பாஷை என்ன, தீர்க்க தரிசனம் என்ன, இதெல்லாம் வச்சுக்கிட்டு அங்கே போக முடியாது. ஹூ ஆர் யூ ஆண்டவர் கேட்டுருவார். நான் அதுக்காக அதை டிஸ்கரேஜ் பண்ணல. நம்முடைய சபையில் அதை நல்லாவே என்கரேஜ் பண்ணுறோம். ஆனால் அன்லெஸ் யூ ஹாவ் அ பர்சனல் கனெக்ஷன், உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தனிப்பட்ட கனெக்ஷன் இல்லை, தனிப்பட்ட உறவு இல்லைன்னு சொன்னால் உங்களை பார்த்து ஆண்டவர் நீ யாருன்னு தான் கேட்பார். யோசிச்சு பாருங்க. சபையில் வந்து 2 மணி நேரம் ஜெபம் பண்ண சொன்னாலும் என்னால் ஜெபம் பண்ண முடியும். ஆனால் என் தனி அறையில் என்னால் ஒரு 10 நிமிஷம் கூட ஆண்டவரோடு உறவாட முடியாதுன்னு சொல்லுகிற பரிதாபமான நிலைமையில இருக்கிறோமா? மோசேக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. அது மோசேக்கு ரொம்ப பிடிச்சது. எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குமோ அப்பெல்லாம் தனியாக போயிடுவார். ஆமே. 2 தடவை வேதத்தில் வாசிக்க வேண்டாம், குறித்து வச்சுக்கோங்க, நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. யாத்திராகமம் 24வது அதிகாரம் 18ஆம் வசனம், 34வது அதிகாரம் 28வது வசனங்கள்லாம் நம்ம வாசிக்கும்போது 40 நாள் மலையில் ஏறி போய் ஆண்டவரோடு கூட தனித்து இருந்தார். சாப்பாடும் கிடையாது, தண்ணியும் கிடையாது. எப்படி இருக்க முடியும்? ஹவ் இஸ் இட் பாசிபிள்? எப்படி? அந்த அளவுக்கு அந்த உறவு. ஆமென், ஆமென். தனியாக போயிட்டு வரும்போதெல்லாம் மோசேயினுடைய முகம் எப்படிங்க இருந்துச்சு? பிரகாசித்திருப்பது. நம்மளாம் சர்ச்சுக்கு வந்து முக்காடு போட்டிருக்கோம்ல, ஆனால் வசனம் சொல்லுது மோசேயினுடைய முக பிரகாசத்தை ஜனங்களால் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அதனால ஜனங்கள் கிட்ட வரும்போதெல்லாம் மோசே முக்காடு போட்டிருப்பாரு. அவ்வளோ பிரகாசம். ஆமென். இது எல்லாம் எப்படின்னா தனியாக காத்திருக்கிறவர்களுக்கு. ஆமென். தனிமையில காத்திருக்கிறவர்களுக்கு. ஆமென். ஹல்லேலூயா. மகதலேனா மரியாளுடைய சந்திப்பு தனிப்பட்ட சந்திப்பு, மோசேயினுடைய சந்திப்பு தனிப்பட்ட சந்திப்பு. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு உன்னால தனியா ப்ரேயர் பண்ண முடியல, ப்ரேயர் பார்ட்னர் கேட்கறல. இத்தனை வருஷம் விசுவாசியா இருந்த பிறகும் எனக்கு ஒரு ப்ரேயர் பார்ட்னர் இருந்தால் நல்லா இருக்கும். உனக்கும் அப்பாவுக்கு என்ன கனெக்ஷன்? என்னால் ஃபாஸ்டிங் ப்ரேயர்லாம் வந்தால் நல்லா ஜெபிக்க முடியுது. ஆனால் எங்கள் வீட்டில் முழங்கால் போட்டால் ஏன்? அப்பாவா பழகுங்க. ஆமென். ஹல்லேலூயா. 2வதாக she knows his voice. மகதலேனா மரியாள் ஆண்டவருடைய சத்தத்தை தெரிந்து வைத்திருந்தாள். எப்படிங்க தெரியும் ஒரு ஆளுடைய சத்தம்? எப்படி தெரியும்? இன்னும் ஆண்கள்லாம் பேசவே மாட்டேன் சபதம் எடுத்திருக்கீங்களா? எப்படி தெரியும்? நல்ல நெருங்கினவர்களுக்கு தான். அப்படி தானே? ஆமாம். முகமூடி போட்டுட்டு வந்து பேசினாலும் சத்தம் தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது, நான் அவைகளால் அறியப்பட்டிருக்கிறேன், நானும் அவைகளை அறிந்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசேயால ஆண்டவருடைய வாய்ஸை ரெகக்னைஸ் பண்ண முடியும், அதை தெரிந்து கொள்ள முடியும். மோசேயினுடைய சத்தத்தை தேவனால் அறிந்து கொள்ள முடியும். வாசிங்களேன், யாத்திராகமம் 19வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். மோசே கிட்ட ஆண்டவர் எப்படி பேசினார் தெரியுமா?
சிநேகிதனோடு பேசுகிறது போல. ஆமே, வாசிமா. ம் 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 ஹல்லேலூயா. மோசே பேசினான், தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். மோசையினுடைய சத்தம் தேவனுக்கு தெரியும், தேவனுடைய சத்தம் மோசைக்கு தெரியும். மோசையால் ரெகக்னைஸ் பண்ண முடியும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த பகுதி வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் முதல்ல ஏசப்பா என்ன கேட்குறாங்க? ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? அப்போ மகலேனா மரியாள் என்னன்னு நினச்சா? தோட்டக்காரன் நினச்சா. நல்லா கவனிங்க, இது ஒரு ஆழமான சத்தியம். இன்னைக்கு பிள்ளைங்க ரொம்ப ஜாஸ்தி தான் டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் பிள்ளைங்க இல்லை, சரியா? நீங்கள் வசனத்தை கேளுங்க. அவங்க ஒர்க்கை பார்க்கட்டும், நம்ம ஆமாம், கவனமாக கவனிங்க. மகதலேனா மரியாளை முதல் தடவை இயேசு எப்படி கூப்பிடுறார்? ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? மகதலேனா மரியாளுடைய பதில் என்னவா இருந்துச்சு? தோட்டக்காரன் நினச்சிட்டா. ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வயிற்று எடுத்து எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்கிறான். மறுபடியும் ஏசு மரியாளே அப்படின்னு கூப்பிடுறாரு. மறுபடி தோட்டக்காரன் சொன்னாலா? எப்படி சொன்னா? ரபூனி, போதகரே அப்படின்னு கூப்பிடுறா. நான் சொல்கிறேன், எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. ஸ்திரீயேன்னு கூப்பிட்டது அவளுக்கு இம்பர்சனலாக இருந்துச்சு. மரியாளேன்னு கூப்பிட்டது வாஸ் வெரி பர்சனல் டு ஹர். ஏன்னா ஆண்டவர் வழக்கமாக அவளை மரியாளேன்னு கூப்பிட்டு தான் அவளுக்கு பழக்கம். ஆமென். ஸ்திரீயேன்னு கூப்பிட்டு பழக்கம் இல்லை. அதனால தான் ஸ்திரீயேன்னு கூப்பிடும்போது அவளால் ரெகக்னைஸ் பண்ண முடியலை, அவளால் அதை ஆண்டவன் தெரிஞ்சுக்க முடியலை. ஆனால் மரியாளே கூப்பிட்ட மாத்திரத்திலே ரபூனி. ஆமென், ஹல்லேலூயா. அந்த பழக்கம் இருக்குதா? ஆண்டவர் உங்களை எப்படி கூப்பிடுவார் தெரியுமா? உங்களுக்கு ஆண்டவர் உங்களை எப்படி கூப்பிடுவார்னு உங்களுக்கு தெரியுமா? பழகுங்க, தெரியும். பழகுங்க, தெரியும். பழக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் தெரியும் ஆண்டவர் உங்களை எப்படி கூப்பிடுவார். ஆண்டவருடைய பர்சனல் சந்திப்பு எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஒரு கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, உங்கள் கூட பழகணும், உங்கள் கூட பழகணும், உங்களை அதிகமாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் என்னை எப்படி கூப்பிடுவீங்கன்னு எனக்கு தெரியணும் ஏசப்பா. மரியாளால் ஒரே ஒரு வேர்டில் கண்டுபிடிக்க முடிகிற அளவுக்கு அந்த ரிலேஷன்ஷிப், அந்த பழக்கம், அந்த உறவு இன்னைக்கு எனக்கு வேணும், இன்னைக்கு எனக்கு வேணும். உம்மோடு பழக ஆசை, உம்மோடு வாழ ஆசை. சொல்லுங்க, உம்மோடு வாழ ஆசை, உம்மோடு வாழ ஆசை, உம்மோடு பழக ஆசை. உங்க அன்பின் கரகரப்பில், உங்க அன்பின் கரகரப்பில் இருக்க ஆசை, உங்க அன்பின் கரகரப்பில் இருக்க ஆசை. உம்மை அதிகமாய் ருசிக்க ஆசை, உம்மை அதிகமாய் ருசிக்க ஆசை. ஏசப்பா, நீங்க மட்டும் போதுப்பா. ஏசப்பா, உங்க சமூகம் போதுப்பா. ஏசப்பா, நீங்க மட்டும் போதுப்பா. ஏசப்பா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவதாக நானும் இயேசுவும். எல்லாரும் சொல்லுங்க, நானும்
இயேசுவும் எனக்கும் இயேசுவுக்கும் ஒரு தனிப்பட்ட சந்திப்பு நடந்தாகணும். ஆமே ஹல்லேலூயா. இதுவரைக்கும் உங்களுக்கு அந்த சந்திப்பு நடக்கலைன்னா இன்னைக்கு அந்த சந்திப்பு நடக்கணும். ஆமே ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, இன்னைக்கு எனக்கு அந்த சந்திப்பு வேணும், இன்னைக்கு எனக்கு அந்த பர்சனல் என்கவுண்டர் வேணும். ஓ, மகதலேனா நான் மரியாதை சந்திச்சேன், அதே சந்திப்பு இந்த உயிர் தெளிதல் நாளில் எனக்கு வேணும். இன்னைக்கு நீ ஜீவிக்கிற தேவன், நீ ஜீவனுள்ள தேவன், நீ ஜீவனுள்ள தேவன். உமக்கு எனக்கும் அந்த பர்சனல் கனெக்ஷன் இன்னைக்கு வேணும். ஆமே. ரெண்டாவதாக இயேசுவோடு கூட பழகணும். ஆமே, இயேசுவோடு கூட பழகணும், அவரை தெரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. இன்னும் உம்மை அறியாடுமே, இன்னும் உம்மை அறியாடுமே, இன்னும் கிட்டி இன்னும் கிட்டி. ஹல்லேலூயா. மூன்றாவதாக பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஆமென். மூன்றாவதாக பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பாருங்க, வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் அதிக இருட்டோட தனியா மகதலேனா மரியாள் ஓடி வர. எங்க? கல்யாண மண்டபத்துக்கா? சர்ச்சுக்கா? எங்கங்க? எங்க போவீங்களா? நம்மளுக்கே நடுங்குது இல்லை? நடுங்கக்கூடாது. எப்படி எப்படி அந்த இருட்டை குறித்த ஒரு பயம் இல்லை அவளுக்கு? எப்படி? பூரணமான அன்பு இருக்கிற ஒருத்தனால ஒருத்தியால இன்னைக்கு ஆண்டவரை தேட வர்றதுக்கு எத்தனை காரணங்களை சொல்லிட்டு இருக்கிறோம். எத்தனை சாக்கு போக்கு. தலைவலி ஒரு சாக்கு போக்கு, பலவீனம் ஒரு சாக்கு போக்கு. உயிருள்ள சரீரத்தை அவ தேடி வரலங்க. உயிருள்ள சரீரத்தை அவ தேடி வரவே இல்லை. அவளை பொறுத்த வரைக்கும் அவர் உயிர் தெழல, அவளுக்கு தெரியல. அவ தேடி வந்தது அந்த மரித்து போன சரீரத்தை. அதுக்காக அந்த மகதலேனா மரியாளால அதிக இருட்டோட வர முடியுமானா? சபையே, இன்னைக்கு நீ கர்த்தரை உண்மையா நேசிப்பாயானா எந்த சூழ்நிலையிலையும் அவருக்காக நிக்க உன்னால முடியும். ஆமென். ஹல்லேலூயா. மற்றவங்களுக்கு பயம் இருக்கலாம், மற்றவங்களுக்கு பயம் என்ன, இது நான் உங்களுக்கு ரொம்ப புரியும்படியா சொல்றேன். உங்க பிள்ளை தவறுதலா, அதாவது குட்டி பிள்ளை, சரியா, பெரிய பிள்ளையா இருந்தாலும் கூட தவறுதலா ஒரு காட்டில் வழி தவறி போயிருச்சு. எல்லாரும் சொல்றாங்க நைட் ஆயிருச்சு போகாத. என்ன இருக்கும் காட்டில்? என்ன இருக்கும்? மிருகங்கள்லாம் வரக்கூடிய நேரம். போகாத அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் வீட்டில் உட்காந்துருவீங்களா? சரி, மற்ற நாள் போங்க, அங்கே காட்டு மிருகமெல்லாம் வருமா, போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லை, ஒரு காட்டு மாடு நின்னாலே போக மாட்டோம். அப்படி தானே? ஆமாம், காட்டு மாடு சொன்னால் தான் நம்மளுக்கெல்லாம் நல்லா புரியும் இல்லையா? சரி, மற்ற நேரம் காட்டு மாடு நிற்கிறதுனா போக மாட்டோம். உன் பிள்ளை அங்கே நிற்கிது அப்படின்னு சொன்னால் என்ன செய்வோம்? ஏன் அதுதான் அன்பு, அதுதான் அன்பு. ஆமே. மகதலேனா மரியாளுக்கு அந்த இருள் ஒரு பெருசா தெரியல, அது ஒரு பொருட்டாவே தெரியல. ஏன்னா அவ கர்த்தர் மேல வைத்தது அந்த பூரணமான அன்பு. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் உங்களை அப்படி நேசிக்கணும், மகதலேனா மரியாள் போல நேசிக்கணும், மகதலேனா மரியாளை போல நேசிக்கணும் ஆண்டவரே. எந்த கையீடும் பார்க்காம அந்த செத்த சரீரத்தால் அவளுக்கு என்னங்க பண்ண முடியும்? மகதலேனா மரியாளுக்கு திருப்பி என்னங்க பண்ண முடியும்? ஆனால் ஒரு நன்றி கடன். ஒரு காலத்தில் இந்த உலகமே என்னை புறக்கணிச்சிச்சு. ஏன் தெரியுமா? எனக்குள்ள 7 பிசாசுகள். மகதலேனா மரியாளுடைய பாஸ்ட் அப்படிதான் இருந்துச்சு. ஒரு பிசாசு இருக்குன்னு சொன்னாலே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? பிசாசு பிடிச்சவன் பட்டமே
அவளுக்குள்ள இருந்தது 7 பிசாஸ். எப்படி இந்த உலகம் அவளை பார்த்து இருக்கும், எப்படி இந்த உலகம் அவளை புறக்கணித்து இருக்கும். ஆனா ஒருத்தர் வந்தார் அவள் லைஃப்ல. அவள் லைஃபே சேஞ்ச், அவள் லைஃபே சேஞ்ச். அந்த ஒரு நாள் மகர்ல நான் மரியாளால மறக்க முடியாத நாள். ஆமென். அதுக்கப்புறம் இயேசு அவள் வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சார்லாம் எழுதப்படலை. அந்த ஒரு நாள் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற சபையை, உன்னுடைய பாஸ், உன்னுடைய ஹிஸ்டரி, உன்னுடைய கடந்த காலம் எப்படி இருக்காரு ஆண்டவருக்கு தேவையே இல்லை. உன் நிகழ்காலத்தில் இப்போ 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 நீ ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற லவ், ஹவ் இஸ் இட்? அது எப்படி இருக்கு? அது எப்படி இருக்கு? 7 பிசாசுகள் பிடிச்சிருந்த மகதலேனா மரியாளை அவள் விடுதலையாக்கி அவளை இவ்வளவா நேசிக்க வைக்க முடியுமானா உன்னால ஏன் அந்த நேசத்தை ஆண்டவருக்கு கொடுக்க முடியாது? ஏன்? பாருங்க, மோசேயினுடைய கதையை பார்ப்போம். யாத்திராகமம் 19வது அதிகாரம் 16 to 20 வரைக்கும் வேகமா வாசிங்க. ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், அதே இடி முழக்கம் தான் மோசேக்கும். ஆமென் இல்லையா? அதே இடி முழக்கம், அதே மின்னல்கள், அதே அக்கினி, அதே புகைக்காடு. எப்படி மோசையால் தைரியமாக ஏறி போக முடிந்தது? இங்கே கீழே நின்றுட்டு என்ன சொல்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள்? ஐயோ, தேவன் பேச வேண்டாம், பேசினா நாங்கள் செத்தே போயிடுவோம். இதுதான் ஆண்டவர் கூட உறவில் இருக்கிறவனுக்கும் உறவில் இருக்காதவனுக்கும் உள்ள வித்தியாசம். ஆமென் ஆமென். அந்த சமூகத்தை ருசிக்கிறவனுக்கும் அந்த சமூகத்தை ருசிக்காதவனுக்கும் உள்ள வித்தியாசம் புரியும் நினைக்கிறேன். ஆண்டவர் கூட நெருங்குவோம். லவ் சர்பாசஸ் ஃபியர். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஆமென். 4வதாக ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அதாவது உன்னுடைய முதல் சிநேகம், உன்னுடைய முதல் அன்பு, உன்னுடைய முதல் முக்கியத்துவம். ஆமென். முதல் முக்கியத்துவம் யாருக்கு? மோசேக்கு அந்த 6 லட்சம் பேர், கிட்டத்தட்ட 24 லட்சம் பேர் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அத்தனை பேருக்கு தலைவனாக இருப்பது முக்கியமா இல்லை ஆண்டோடைய சமூகம் முக்கியமானு கேட்டால் ஆண்டவர் தான் முக்கியம். ஆமென். இந்த ஜனங்களை வழி நடத்தி பெரிய லீடராக இருக்கிறது முக்கியமா இல்லை மோசே என் கூட வந்து மலையில் தனித்திருங்கிறது முக்கியமானு கேட்டால் மோசேக்கு எதுதான் முக்கியம்? அதுதான் முக்கியம். வாசிங்களே, யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிப்போம். நான் சொல்றேன், ஆண்டவருக்கு முதல் ப்ரிஃபரன்ஸ், முதல் ப்ரையாரிட்டி, முதல் முக்கியத்துவம் கொடுக்கிறவங்களுக்காக ஆண்டவர் முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாருங்க.
ஆண்டவர் முதல் சிநேகத்தை கொடுப்பார், முதல் அன்பை கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. இதை நீங்க செஞ்சு பாருங்க, இதை நீங்க செஞ்சு பாருங்க. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டுபிடிப்பார்கள். ஏன் தெரியுமா இந்த வசனத்தை இப்படி சொல்லியிருக்கிறார்? நான் நினைக்கிறேன், நான் நிறைய யோசிச்சிருக்கேன், இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டுபிடிப்பார்கள், அதுக்கும் என்ன ரிலேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சிருக்கேன். இங்க ஆண்டவர் சொல்ல வர்றது என்ன தெரியுமா? முதல்ல எழுந்த உடனே உன் நினைப்பு எங்க போகுது? மொபைலா? எழுந்த உடனே கை எதை தேடுது? ஆண்டவரையா? எழுந்த உடனே எங்க போறோம்? எதை செய்யறோம்? பாருங்க, யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா மகதலேனா மரியாள் தூங்கி இருக்கவே மாட்டாள்ல? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எப்படி அவளால் அதிக இருட்டோட ஓடி போக முடிஞ்சுது? சனிக்கிழமையும் போக சான்ஸ் இருந்தா போயிருப்பா, ஆனா போக முடியாது, அன்னைக்கு ஓய்வு நாள், ஓய்ந்து தான் இருக்கணும். எப்போ விடியோன்னு காத்து இருந்திருப்பாள்ல? எப்போ விடியோன்னு காத்து இருந்திருப்பா, தூங்கி இருக்கவே மாட்டா. என்கிட்ட கேட்டிருந்தா ஓடுறா. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, அந்த உயிர் தெழுதல் திட்டத்தில் பிரதானமான ஒன்று, ஏசு உயிர் தெழுந்த உடனே எங்கே போகணும்? பிதாவின் சந்நிதிக்கு போகணும், அந்த ரத்தத்தை எடுத்துகிட்டு போகணும் இல்லையா? இதுதான் நம்ம போன வாரங்களில் பார்த்தோம். அங்கே போகிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் யாரை சந்திக்க முடிய வருகிறார்? மகதலேனா மரியாள். நீங்கள் மற்ற மார்க், லூக்கா, யோவானில் மற்ற ஸ்திரீகள் கொஞ்சம் பேர் சேர்ந்து ஆண்டவரை தரிசிக்க வராங்க இல்லையா? அவங்களுக்கும் ஆண்டவர் எதிர்பட்டார். அப்போ அவங்க பணிந்து கொண்டார்கள்னு இருக்கு, அவங்க கால்களை தொட்டார்கள்னு இருக்கு. அப்போ ஆண்டவர் இந்த ரிப்ளையே கொடுக்கவே இல்லை. ஆனால் மகதலேனா மரியாள் தொட வரும்போது மட்டும், ப்ளீஸ்ப்பா என்னை தொடாத, ஏன்னா நான் ஃபஸ்ட்டாக உனக்கு தான் தரிசனம் கொடுத்துருக்கேன். இன்னும் என் பிதா கிட்ட கூட ஆண்டவருக்கு முதல் ப்ரையாரிட்டி கொடுங்க. ஆண்டவர் உங்களுக்காக இறங்குவார், ஆண்டவர் உங்களுக்கு முதல் ப்ரையாரிட்டி கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐந்தாவதாக, எதுக்காக ஆண்டவர்கிட்ட வர? எதுக்காக ஆண்டவரை பின்பற்றுற? எதுக்காக நீ இயேசுவை பின்பற்றுகிறாய்? இந்த மகதலேனா மரியாள் இயேசுவை பின்பற்றின சில ஸ்திரீகளில் மகதலேனா மரியாளும் ஒருத்தி. ஆமென். நீங்கள் மார்க் 15:40 வசனம், அப்புறம் லூக்கா 8வது அதிகாரம் 2-3 வசனங்களில் ஏதாவது ஒரு பகுதியை வாசிங்களேன். ரெண்டுலேயும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ம் 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 ஆமே. அப்போ இந்த 12 சீஷரோட சில ஸ்திரீகளும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்தார்கள். அவங்களால என்ன முடியுமோ அதை வைத்து ஊழியம் செய்து கொண்டு வந்தார்கள். சரியா? அப்போ இந்த மகதலேனா மரியாளும் இயேசுவை பின்பற்றின ஸ்திரீகளில் ஒருத்தி. ஆண்டவர் ஒன்ஸ் அவகிட்ட இருந்து 7 பிசாசுகளை துரத்தின மாத்திரத்திலே அவன் எங்கே போயிட்டா? ஆண்டவரோடு கூட தான். பாருங்க, ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் அநேகர் அவரை பின்பற்றினார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அநேகர் அவரை பின்பற்றினார்கள். பாதி பேர் அற்புதத்துக்காக பின்பற்றினாங்க. நிறைய ஜனங்கள் இயேசு போன இடத்துலலாம் அற்புதங்கள். ஆமென். அற்புதத்துக்காக ஒரு கூட்டம் அவரை பின்பற்றினார்கள். ஒரு கூட்டம் அப்பத்துக்காக பின்பற்றினாங்க. எப்படி? ஒரு கூட்டம் அப்பத்துக்காக போனால் பிரசங்கம் முடிச்சுட்டு என்ன செய்வார்? சாப்பாடு தருவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? ஆண்டவர்கிட்ட போனால் உன் வியாதி சுகமாயிரும், ஆண்டவர்கிட்ட போனால் உன் பிரச்சனை மாறிடும், ஆண்டவர்கிட்ட வந்தால்
உன் வீட்டில் இருக்க பிசாசை எல்லாம் துரத்திடுவார். ஆண்டவர்கிட்ட போனால் உனக்கு குறைவே வராது. காருக்கு மேலே கார், வீடுக்கு மேலே வீடு. இதுக்காக வரோமா இல்லை ஏசப்பாக்காக வரோமா? ஏசப்பாக்காக வரோமா? நீ அப்பத்துக்காகவும் அற்புதத்துக்காகவும் பின்பற்றுகிறாயா இல்லை அப்பாக்காக பின்பற்றுகிறாயா? ஆண்டவர் கேட்ட என்ன பதில் சொல்லுவோம்? ஆண்டவர் கேட்ட என்ன பதில் சொல்லுவோம்? யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. அப்பாவும் சமூகம் எனக்கென்றும் சந்தோஷம். அப்பாவும் சமூகம் எனக்கென்றும் சந்தோஷம். ஹல்லேலூயா. இப்படி எத்தனை பேர் சொல்லுவோம்? இப்படி எத்தனை பேர் சொல்லுவோம்? பாருங்க, அந்த மோசையோடு சென்று கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள், அவங்க எய்ம் எல்லாமே எதுக்கு மேலே இருந்தது? இஸ்ரவேல் ஜனங்களை ஒருத்தரை பிடிச்சி, எப்போ அவனுக்கு என்ன வேணும் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? எனக்கு மன்னா வேணும், அப்புறம் தண்ணி வேணும், அப்புறம் இறைச்சி வேணும், அப்புறம் நாங்கள் எகிப்தில் என்னெல்லாம் சாப்பிட்டோமோ எல்லாம் எங்களுக்கு வேணும். ஏன் ஆண்டவர் வேணுமா வேண்டாமா? வந்தாலும் சரி வரலனாலும் சரி. பாருங்க, அந்த பொண்ணு கண்ணுக்குட்டியை உண்டு பண்ணி அங்கே விக்கிரக ஆராதனை நடந்தாச்சு. கர்த்தர் சொல்லுகிறார், நான் இனிமேல் இந்த ஜனத்தோடு கூட வரமாட்டேன். எல்லாருக்கும் பயங்கர திருப்தி. ஆண்டவர் என்ன சொல்லிட்டா தெரியுமா? நான் இனி உங்கள் கூட வரமாட்டேன். ஏன்னா நான் உங்கள் கூட வந்தால் உங்களை அழிச்சிருவேன். அதனால் ஒரு தூதனை உங்கள் முன்னாடி அனுப்புகிறேன். ரொம்ப திருப்தி, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வரலையா? சரி 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 பரவாயில்ல, தூதனை அனுப்புறீங்களா? ஓகே. ஆனால் மோசையால் மட்டும் காம்ப்ரமைஸ் ஆக முடியலை. மோசையால் மட்டும் திருப்தியாக முடியலை. ஆண்டவரே, நீங்கள் எங்கள் கூட வரலனா எங்களை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போகாதிரும். அந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்களேன். யாத்திராகமம் ஆமென். அத்தனை பேரும் இறைச்சிக்காகவும் அப்பத்துக்காகவும் எதுக்காகவும் அந்த உலக பிரகாரமான தேவைகளுக்காக கர்த்தரை பின்பற்றி கொண்டிருந்த போது இந்த மகதலேனா மரியாள், இந்த மோசே மாத்திரம் கர்த்தரை மட்டும் பின்பற்றினார்கள். கர்த்தருடைய பிரசன்னத்தை விரும்பினாங்க. அது மறைத்த சரீரமானாலும் அது எனக்கிட்ட இருக்கணும். அந்த யோவான் 20 வீட்டில் போய் வாசிச்சு பாருங்களேன். ஒரு இடத்துல கூட மரியாள் அந்த பாடியை நான் போய் எடுத்துக்கிறேன்னு சொன்னாலங்க, அந்த சரீரத்தை நான் போய் எடுத்துக்கிறேன்னு சொன்னாலங்க, அந்த சரீரம் வச்சிருந்தேன்ல அது எங்கன்னு கேட்டாலங்க. எல்லா இடத்துலையும் பாருங்க, நான் அவரை அவரை என் ஆண்டவரை எப்படி சொல்ல முடியும்? நம்ம வீட்டில் ஒருத்தவங்க மறித்து போனால் கூட என்னங்க சொல்லுவோம்? பாடி 4 மணிக்கு எடுத்துருவோம் சொல்லுவோமாங்க. மறிச்ச அப்புறம் ஒரு ஒரு மனிதனுக்கு இருக்கிற மதிப்பு அவ்வளோதான். அது சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும், கலெக்டராக இருந்தாலும், பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் அவ்வளோதான். ஆனால் இந்த மகதலேனா மரியாள் கர்த்தரை எவ்வளோ நேசிச்சிருந்தா, ஒரு இடத்துல கூட நான் அதை போய் எடுத்துக்கிறேன் அவ சொல்லவே இல்லை. அவரை எடுத்துக்கொள்ளுவேன், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்ட. இப்படிதான். எவ்வளோ நேசம். இப்படி நேசிக்கிறவங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுவார், ராஜஸ்ரீகள் 60 பேர், மறுமனையாட்டிகள் 80 பேர், கன்னியருக்கு தொகை இல்லை. ஆனா ஏன் புறாவோ ஏன் உத்தமியோ ஒருத்தியே. எனக்கு கன்னியர் நிறைய பேர் உண்டு. ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து கேட்குறார், எனக்கு இந்த உலகத்தில் நிறைய பேர் உண்டுப்பா, ஆனால் நான் நேசிக்கிறேன், என்னைய மாற்ற நேசிக்கிற ஏன் உத்தமியா ஏன் புறாவா நீ இருப்பியா? அந்த ஒருத்தியா நீ இருப்பியா?
உள்ளே உங்க பிரசனத்தால் நிரப்பிடும், உள்ளே அழைத்து செல்லும், உங்க பிரசனத்தால் நிரப்பிடும். ஆண்டவர்கிட்ட போகும்போதெல்லாம் உங்க பிரசனத்தால் என்னை நிரப்புங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. கடன்னு போய் ஆண்டவரே என் கடனை பாருங்க, என் பிரச்சனையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போறதுக்கு இல்லைங்க. ஆண்டவர் அதை விரும்பலைங்க. யோசிச்சு பாருங்க, உங்க பிள்ளை உங்ககிட்ட சும்மா வந்து அம்மா எனக்கு அந்த சாக்லேட் வேணும், அம்மா எனக்கு இந்த ட்ரெஸ் வேணும், அம்மா எனக்கு இந்த ஃபுட் வேணும், இப்படியே கேட்டுட்டு இருந்தா அவங்களுக்கு எப்படிங்க இருக்கும்? அதை தானே ஏசப்பா கிட்ட செஞ்சுட்டு இருக்கிறோம். நான் பழகவே மாட்டேன், நான் அந்த உறவிலே இருக்க மாட்டேன், நான் நேசிக்கவே மாட்டேன், ஆனால் ஆண்டவர் மட்டும் எனக்கு எல்லாமே செஞ்சிடணும். எதுக்காக ஆண்டவரை தேடுற? அப்பத்துக்காகவா இல்லை அப்பாக்காகவா? அற்புதத்துக்காகவா இல்லை அப்பாவுக்காக போறியா? அநேகருடைய உபவாசங்களும் ஜெபங்களும் இப்படியா மாறிட்டு. ஏன் சிஸ்டர் இன்னைக்கு உபவாசம் அப்படின்னு கேட்டா, இல்லை ஒரு பிரச்சனை, எத்தனை நாள் அந்த உறவில் சரிபட, அந்த உறவில் சீர்பட அந்த உபவாசம் இருந்திருக்கிற? எத்தனை நாள் அப்பாவுக்காக அவ சமூகத்தில் வந்திருக்கிற? உன் பிரச்சனைக்காக வர தெரியுதுல்ல, உன் கடனுக்காக வர தெரியுதுல்ல, உன் பிள்ளைக்காக வர தெரியுதுல்ல, அப்பாவுக்காக எத்தனை நாள் வந்திருக்க? எப்போ வந்திருக்க? அப்பாவை விட உனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியில் வைக்கிறதுக்கு நிறைய இருக்குல்ல. ஒரு 10 நிமிஷம் ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியலைல்ல? அதை விட நம்ம வேலை பெருசாக போச்சுல்ல, அதை விட நம்ம படிப்பு பெருசாக போச்சுல்ல, அதை விட நம்ம பிள்ளைங்க பெருசாக போச்சுல்ல. அப்பாவும் சமூகம் எனக்கென்றும் சந்தோஷம். இன்னைக்கு அப்படியா நம்ம மாறணும். அப்பாவும் சமூகம் எனக்கென்றும் சந்தோஷம். வேகமான ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி கொஞ்ச நேரம் ஜெபத்தில் நடத்த விரும்புகிறேன். அடுத்தபடியா 6வதாக, மோசையாலையும் சரி மகத்லேனா மரியாளாலையும் சரி ஆண்டவருடைய ஆப்சன்ஸை அக்செப்ட் பண்ணவே முடியல. ஆண்டவர் இல்லைங்கிறத அக்செப்ட் பண்ணவே முடியல. வாசிங்களேன், யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் அதனுடைய 1லேருந்து 11 வரைக்கும் நம்ம வாசிச்சோம். யாராவது வேகமாக வாசிப்பீங்களா? சரி, இப்போ என்ன நடக்குது பாருங்க. மகத்லேனா மரியாள் வாரத்தி 1ஆம் நாள் அதிக இருட்டோட அதிகாலையில் ஆண்டவரை பார்க்க, அவளுக்கு தெரியாது ஆண்டவர் உயிர் தெழுந்தது, கர்த்தருடைய சரீரத்தை பார்க்கும்படியாக வருகிறாள். சரியா? வரும்போது என்ன நடக்குது? உள்ள கல்லறையை பூட்டி வச்சிருந்த கல் புரட்டி போடப்பட்டிருக்க கண்டாள். உடனே இவளுக்கு புரிஞ்சிருச்சு சரீரம் அங்கே இல்லை. ஓடி போகிறான். எங்க? பேதுரு யோவான் கிட்ட போய் எழுப்புறான். அவங்களாம் நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பாங்கல்ல. எழுப்புறான். எழுப்பி என்ன சொல்கிறான்? கர்த்தரை காணல, யாரோ கொண்டு போயிட்டாங்க, பேதுரு சீக்கிரம் வாங்க, யோவான் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி எழுப்பும்போது 2 பேருமே என்ன செய்கிறாங்க? போகிறாங்க. பேதுருவை பார்க்கிலும் யோவான் வேகமாக போகிறாரு. 2 பேரும் போய் பார்க்குறாங்க. பார்த்து உண்மைதான், அங்கே சீலைகள்லாம் சுற்றி வைக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் சரீரம் அங்கே இல்லை. பேதுருவும் யோவானும் என்ன செஞ்சாங்களாம்? வசனம் சொல்லுது, திரும்பி போனார்கள். எப்படி திரும்பி போன? அப்படின்னா
பேதுரு யோவான் கன்வின்ஸ் ஆயிட்டாங்க, அவரே இல்லை, இனி அவர் சரீரத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுறது? இனி யார்கிட்டே போய் சண்டையாக போட முடியும்? போய் கேட்கவா முடியும்? சரி பரவாயில்ல, ஆண்டவரோடு கூட அந்த உறவில் இப்படி இருக்க முடியாதபடி எத்தனை பரவாயில்ல நம்ம சொல்லிட்டோம். பரவாயில்ல பரவாயில்ல, இது ஒன்று தானே, பரவாயில்ல, எத்தனை பரவாயில்ல போயிடுச்சு நம்ம வாழ்க்கையில். ஆனால் பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுது, மரியாள் போகலை. பேதுருவும் யோவானும் கூட இருந்த முதற் பேரானவர்கள், மார்பில சாய்ந்து கொண்டிருந்தவன் முதற் பேரானவன் பேதுரு. பேதுருவே, யோவானே, ஒன்னால திரும்பி போக முடிஞ்சதே, மரியாளால திரும்பி போக முடியல. மரியாள் கல்லறையின் அருகே நின்று அழுது கொண்டிருந்தாள். சரீரம் இல்லைங்க, நின்று அழுகிறா. இப்போ நான் என்ன பண்ணுவேன் ஆண்டவரே? நீங்கள் தான் இல்லை, உங்கள் சரீரமாவது இருக்கும்னு நினச்சேன், உங்கள் சரீரம் கூட இல்லையேன்னு சொல்லி அந்த இடத்துல நின்று அழுகிறா. அப்போ தான் 2 தூதர்கள் மகதலேனா மரியாளை பார்த்து கேட்குறாங்க, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? என்னங்க சொல்கிறா? ஆமாங்க, 3 நாளைக்கு முன்னாடி ஒரு பாடியங்க அடக்கமா, எப்படியாங்க சொன்னா, என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். எனக்குன்னு இருந்தது அவருடைய சரீரம் மாத்திரம்தாங்க, ஆனால் என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். இப்படி சொல்லி பின்னாக திரும்பி அங்கே இயேசு நிற்கிறார். ஆனால் அவளுக்கு இயேசுன்னு தெரியல. இயேசு கேட்கிறார், ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? இதில் பாருங்க, தூதர்கள் என்ன கேட்டாங்க? ஸ்திரீயே ஏன் அழுற? இது நம்ம எல்லாருக்கிட்டையும் கேட்போம் இல்லையா? நம்ம யாராவது அழுதுட்டு இருக்கிறத பார்த்தா என்ன கேட்போம்? ஆனால் இயேசுவை பாருங்க, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் கேட்டுட்டு யாரை தேடுகிறாய்? ஆண்டவருக்கு தெரியாதா? மகதலேனா மரியாள் அவரை தான் தேடுறான்னு தெரியாதா? தெரியும். ஆனாலும் அதில் அவருக்கு ஒரு சந்தோஷம். மகதலேனா மரியாள் வாயை திறந்து சொல்லணும், ஆண்டவரே உங்களை தான் தேடுறேன்னு சொல்லணும். ஆமே, ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்களேன். ம் 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 ஆமே. திரும்பி இயேசு கேட்கிற, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்ன்னு கேட்குறாரு. திரும்பி பார்த்து அவரை தோட்டக்காரன்னு நினச்சிட்டு, ஐயா நீங்கள் அவரை எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா அந்த வைத்த இடத்த மட்டும் எனக்கு சொல்லுங்க ஐயா. ஏய், எடுத்துகிட்டு போன மாதிரி கொண்டு வா அப்படி சொன்னாலா? என்ன சொன்னா? அந்த இடத்த மட்டும் சொல்லுங்க ஐயா, நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன். இந்த ஸ்நேகம் இருக்குதா? இந்த அன்பு இருக்காங்க? இல்லைன்னா நம்ம கிறிஸ்தவர்கள் சொல்கிறது அர்த்தமே கிடையாது. நானும் இயேசுவோட பிள்ளைன்னு சொல்கிறதுல அர்த்தமே கிடையாது. நீ 40 நாள் உபவாசம் இருந்தாலும் சரி, 100 நாள் உபவாசம் இருந்தாலும் சரி, ஆண்டவர் மேலே இப்படி ஒரு நேசம் இல்லைன்னா நான் கிறிஸ்தவனாக இருக்க தகுதியே இல்லை. ஆண்டவர் எப்படி ஆனந்த கண்ணீரே வந்திருக்கும்ல, அப்படி தானே? எத்தனை நேரம் நம்ம ஆண்டவரை விட்டு பின்வாங்கி 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 ஆண்டவரை துக்கப்படுத்திக்கிட்டே இருக்கும். எவ்வளோ நேரம் நம்ம ஆண்டவரை விட்டு எங்கேயோ தூரம் போய் ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன, அது சின்ன பிரச்சனையே இல்லை, பெரிய பிரச்சனை. யூதர்களுக்கு தெரிந்தா யாரெல்லாம் இயேசுடைய சப்போர்ட்டர்ஸ் தேடி தேடி என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? கொண்டுட்டு இருந்தாங்க, ஜெயிலில் அடைச்சிட்டு இருந்தாங்க, துன்பப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த சூழ்நிலையில் இயேசுவுக்காக வைராக்கியமா ஒரு மரித்த சரீரத்துக்காக மகதலேனா மரியாள் நிற்க முடியுமானா, கண்ணீர் வடிக்க முடியுமானா? அதுதாங்க தூய்மையான அன்பு. ஆமேன், ஹல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க. மரியாளே, அந்த வார்த்தையை அவர் எப்படி சொல்லியிருப்பாரு? எப்படி கூப்பிட்டுருப்பாரு?
எப்படி கூப்பிட்டுருப்பாரு? யோசிச்சு பாருங்க. அவ்வளோ ஒரு அன்பாக கூப்பிட்டுருப்பார்ல. மரியாளே, உடனே திரும்பி பார்த்து ரபுனி. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கும் கர்த்தருடைய ஆப்சன்ஸை தாங்க முடியாதபடி உன் இருதயம் வலிக்குமானா, இன்னைக்கு உனக்காக கர்த்தர் வந்திருக்கிறார். எழுந்து நிற்போம் கர்த்தருடைய சமூகத்தில். ஆண்டவர் இன்னைக்கு பார்த்து நம்மளை ஒரு குவெஸ்டின் கேட்குறார். இதே கேள்வியை ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறார். மரியாளே, ஸ்திரீயே, யாரை தேடுகிறாய்? நீ யாருக்காக அழுகிற? ஏன் அழுகிற? யாரை தேடுகிறாய்? ஆண்டவரை பார்த்து சொல்லுமா, ஆண்டவரே உங்களை தான், ஆண்டவரே உங்களை தான்ப்பா, உங்களை தான். உங்களை விட உங்களை விட உங்களை விட எனக்கு வேற எதுவும் வேணாம். ஏன் புறா, ஏன் உத்தமி ஒருத்தியே, ஏன் புறாவோ, ஏன் உத்தமியோ ஒருத்தியே. திரளான தண்ணீர்கள் அந்த நேசத்தை அவிக்க மாட்டாது. நேசம் மரணத்தை விட வலியது. நம்ம நேசம் யார் மேலே இருக்குது? நம்ம நேசம் எது மேலே இருக்குது? ஆண்டவரை நேசிக்கிறோமா? ஆண்டவரை நேசித்து ஆராதிக்கிறோமா? இல்லை ஆண்டவர்கிட்ட அற்புதத்துக்காக வருகிறோமா? உனக்கு அற்புதத்துக்காக அப்பா வேணுமா? இல்லை அப்பாவுக்காகவே நீ வரியா? ஆண்டவர் இன்னைக்கு பார்த்து நம்மளை ஒவ்வொருத்தரையும் பார்த்து கேள்வி கேட்குறோம். மரியாளை பார்த்து கேட்ட அதே கேள்வி இன்னைக்கு என்ன நோக்கி வருகிறது. மரியாளை நோக்கி பார்த்து கேட்ட அதே கேள்வி இன்னைக்கு எனக்கு நேரம் வருமானா? என்னுடைய பதில் என்னவா இருக்கும்? என்னுடைய பதில் என்னவா இருக்கும்? அன்பை எண்ணும் போது என் உள்ளத்தில் ஓ சந்தோஷம். அப்பா கூட பேசுங்க. நாமம் சொல்லும் போது என் வாழ்வினில் ஓ சந்தோஷம். பிரசன்னத்தில் மூழ்கும் போது ஆவியில் சந்தோஷம். கிருபையால் சூழும் போது வாழ்நாள் எல்லாம் சந்தோஷம். அப்பாவும் சமூகம் எனக்கென்றும் சந்தோஷம். அப்பாவும் சமூகம் எனக்கென்றும் சந்தோஷம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, நீ இயேசுடைய சமூகத்தில் வர்றது உனக்கு உண்மையிலே சந்தோஷம் தானா? நீ ஆண்டவரை தேடி வர்றது உனக்கு உண்மையிலே சந்தோஷம் தானா? இல்லை கட்டாயத்தின் பேரில் வரியா? வந்து தான் ஆகணுங்கிற வேற வழி இல்லாமல் வரியா? உண்மையிலே நீ அப்பாவுக்காக வரியா? உண்மையிலே உனக்கு அப்பானா அவ்வளோ பிடிக்குமா? உனக்கு ஏசப்பா அவ்வளோ பிடிக்குமா? டு யூ லவ் மீ? சீமோன் பேதுரு மறுதளித்து போன பிறகு மறுபடியுமா வந்து ஆண்டவர் கேட்டார், சீமோன் பேதுருவே, இவர்கள் எல்லாரிலும் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறியா? டு யூ லவ் மீ? டு யூ லவ் மீ? டு யூ லவ் மீ? அத்தனை சீஷர்களும் யார் பெரியவன் போட்டி போட்டு கொண்டு இருந்தபோது, யோவானே உனக்கு மட்டும் ஏன் இயேசுவின் மார்பை விட அதிகமானது ஒன்றும் இல்லைன்னு தோணுச்சு. ஹல்லேலூயா. உம்மோடு பேச ஆசை, என் மனதை திறக்க ஆசை. உம்மோடு பேச ஆசை, என் மனதை திறக்க ஆசை. உங்க நேச
சிலுவையினில் சாய ஆசை உலகை மறந்து உம்மில் மகிழ ஆசை இந்த உலகை மறந்து உம்மில் மகிழ ஏசப்பா கைகளை உயர்த்தி நீங்க மட்டும் போதுப்பா ஏசப்பா உங்க சமூகம் போதுப்பா ஏசப்பா நீங்க மட்டும் போதுப்பா ஏசப்பா உங்க சமூகம் உங்க முகத்தை பார்க்க ஆசை உங்க குரல கேட்க ஆசை உங்க முகத்தை பார்க்க ஆசை உங்க குரல கேட்க ஆசை உம்மோடு என்னாலும் நடக்க ஆசை உம்மோடு என்னாலும் நடக்க ஆசை உண்ட சித்தம் அறிந்து அதை செய்ய ஆசை உண்ட சித்தம் அறிந்து அதை செய்ய ஆசை ஏசப்பா நீங்க மட்டும் போதுப்பா ஏசப்பா உங்க சமூகம் போதுப்பா ஏசப்பா நீங்க மட்டும் போதுப்பா ஏசப்பா நிறைய நேரத்தில் நம்மளால் ஏன் தெரியுமா அந்த கிருபாசன தண்டைக்கு வர முடியல? கிருபாசன தண்டைக்கு போகணுன்னா நம்ம கையில் தூப கலசம் இருக்கணும், நம்ம தூப பீடத்தில் இருக்கணும். தூபம் போல நம்முடைய ஜெபங்கள் ஏறெடுக்கப்படணும். கர்த்தருடைய சமூகத்தில் தூபம் போல நம்முடைய ஜெபங்கள் ஏறெடுக்கப்படணும்னா பலிபீடத்தின் அக்கினியால் நம்முடைய தூப கலசங்கள் நிரப்பப்படணும். பலிபீடத்தின் அக்கினி கம்மியாகும் போது நம்மளால் அந்த கிருபாசன தண்டைக்கு போக முடியாது. ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் பெருகி கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் நல்ல வாயை திறந்து சின்ன பிள்ளைகள்லேருந்து வாலிப பிள்ளைகள்லேருந்து ஆண்டவரே உங்கள் சமூகம் உங்கள் கிருபாசன தண்டைக்கு நான் வரணும் அப்பா, உங்கள் அபிஷேகத்தை ஊற்றுங்கன்னு கேளுங்க. உங்கள் அபிஷேகத்தை ஊற்றுங்கன்னு கேளுங்க. எண்ணெயால் நிரப்பப்படணும், அபிஷேகத்தால் நிரப்பப்படணும். ஓ என் தூப கலசம் அக்கினியால் நிரப்பப்படணும். பலிபீட அக்கினியால் நிரப்பப்படணும். ஆண்டவர் ஆரோன் கிட்ட சொன்னார், தூப பீடத்தில் தூபம் எப்பவும் எரியணும், காலையிலேயே எரியணும், ஹல்லேலூயா, மாலையிலேயே எரியணும். நீ பலி செலுத்தும் போதெல்லாம் அங்கே எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஓ தூப பீடத்தில் தூபம் எப்படி இங்கே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், அப்படின்னா அக்கினி அங்கே குறையாம எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அக்கினிய ஹல்லேலூயா. அனல் மூட்டி எழுப்பிக்கொண்டே இருங்கள். சமயம் கிடைக்கும் போதெல்லாம் ஓ அபிஷேகத்தில் நிரம்பி அப்பாவோடு ரகசியங்களை பேசுங்க. தனியாக வாங்க. அப்பாவை பார்க்கணுன்னா தனியாக வாங்க. தனிமையில் கர்த்தர் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார். மோசே யாருக்குமே என்னை வெளிப்படுத்தினதே இல்லை மோசே. பாருங்க, மோசே கேட்குறார், ஆண்டவரே உங்கள் மகிமை எனக்கு காண்பீங்க ஆண்டவரே. ஆண்டவருடைய ஃபஸ்ட்டு ரிப்ளை என்ன தெரியுமா? என்னை பார்க்குறவன் யாரும் உயிரோடு இருக்க முடியாது மோசே, செத்து போயிடுவாங்க. யாருமே இதுவரைக்கும் என்னை பார்த்ததே இல்லை சொல்லிட்டு ஆண்டவர் யோசிக்கிறார்,
இதுவரைக்கும் யாருமே என்கிட்ட இதை கேட்டதில்லையே, யாருமே என்னை பார்க்கணும்னு கேட்டதே இல்லையே. மோசே எவ்வளவு என்னை நேசிச்சிருந்தா, மோசே என்னை எவ்வளோ பெருசா நினைச்சிருந்தா, என்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இருப்பான்னு சொல்லி மோசே கிட்ட அடுத்த மறுமொழி, என் அண்டையில் வந்து நில்லு. அங்கே கண்மலையில் ஏன் அண்டையில் எனக்கு ஒரு இடம் உண்டு, அங்கே ஒரு பிளேஸ் உண்டு, அங்கே என் அண்டையில் வந்து நில்லு. நான் உன்னைய கரத்தால் மூடுவேன். ஏன் நான் கடந்து போகும்போது என் பின்பக்கத்தை நீ பார்ப்ப. மோசே மோசே தேவனுடைய சாயலை கண்டான்னு வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மோசே மகதலேனா மரியாளே, மோசேயே, உன் தனி ஒருவனுக்காக, உன் தனி ஒருத்திக்காக கர்த்தர் தரிசனமாவார், கர்த்தர் வெளிப்படுவார், கர்த்தர் வெளிப்படுத்துவார். நீ உண்மையா கேட்டனா, நீ உண்மையா கேட்டனா உனக்கு அவர் வெளிப்படுவார். நீ உண்மையாக கேட்டனா, நீ தனியாக வந்தனா, ஹல்லேலூயா, உனக்கு அவர் வெளிப்படுவார். ஹல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுதல் நாளில் அப்படியே ஆண்டவர் உயிரோடு இருக்கிற சொல்லிட்டு போகிறதில்லை. எனக்கும் காட்சி தந்தார், எனக்கும் தரிசனமானார், அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். பவுல் சொல்ல முடியுமானா? உன்னால ஏன் சொல்ல முடியாது? பவுலுக்கு தரிசனமான அதே தேவன், சடுதியான ஒளியில சந்தித்த அதே தேவன் இன்னைக்கு ஒன்னு சந்திக்க முடியாது இந்த கால வேளையில. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிரப்பப்பட்டிருக்கிறது. ஓ 7 குத்து விளக்குகளின் நடுவில், சபையின் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிற கர்த்தரை தரிசிக்க முடியாய். ஓ கண்கள் திறக்கப்படட்டும், ஓ கண்கள் திறக்கப்படட்டும். ஓ கண்ணு திறக்குது சபையே, ஓ கண்ணு திறக்குது. ஓ விரும்புறியா கர்த்தரை தரிசிக்க? விரும்புறியா? விடாத விடாத விடாத. கேளு. ஓ என் ஆண்டவரை பார்க்காம நான் இன்னைக்கு போக மாட்டேன், என் ஆண்டவரை பார்க்காம நான் இன்னைக்கு போக மாட்டேன். மகதலேனா மரியாளுடைய அதே வைராக்கியம் ஓ சபையே உன்னை இன்னைக்கு பற்றி பிடிப்பதாக. ஓ ஜீசஸ், கர்த்தர் உன்னை இன்னைக்கு சந்திப்பார். ஹல்லேலூயா. உன் தனி அறையில் தனியா கர்த்தரை சந்திங்க, கர்த்தரை சந்திங்க, கர்த்தரை சந்திங்க சபையே. கர்த்தரை சந்திக்கிறவர்களால், கர்த்தருடைய சந்திப்பை தனியாக பெறுகிறவர்களால் அமைதியாக இருக்கவே முடியாது. ஆமே ஹல்லேலூயா. அவர்களுக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தாமல் இருக்கவே மாட்டார். ஆமேன் ஹல்லேலூயா. அந்த நேசத்தில் வளருங்க, கர்த்தரை அதிகமாக நேசிங்க. கர்த்தரை விட அதிகமாக எதையும் எவரையும் நேசிக்காதீங்க. ஆமே ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்மளுக்கு கிடைச்ச பெரிய சொத்தே அது கர்த்தர் மட்டும்தான், அவருடைய சமூகம் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நாம பெருசா நினைக்கிற எல்லாம் இந்த உலகத்தோட முடிந்து விடும். ஹல்லேலூயா. என்னைக்காவது ஒரு நாள் நம்மளை விட்டு போயிடும். ஆனா நம்மளை விட்டு நேற்றுக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் மாறாதவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களோடு கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ், ஹல்லேலூயா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய சமூகம் எனக்கு போதும் அப்பா. தனிமையிலே உமோடு உறவாடுகிற அந்த இருதயத்தை கத்த தருவீராகப்பா. இயேசுவே, ஒவ்வொரு மேலும் அந்த ஆசையை வைப்பீராக ஆண்டவரே. தனிமையிலே ஆண்டவரே உமோடு உறவாடுகிற, உம் அன்பை பகிர்ந்து கொள்ளுகிற, உம் அன்பை புரிந்து கொள்ளுகிற கிருபையை ஒவ்வொருக்கும் கத்த தருவீராக. பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, ஒரு தகப்பன் பிள்ளை உறவு போல எங்கள் உறவு மாறிடும். ஒரு உரிமை நிறைந்ததாய், புரிந்து கொள்ளத்தக்கதாய், ஆண்டவரே கேட்கத்தக்கதாய், என்ன நினைக்கிறீர்கள் என்பதை உணரத்தக்கதான இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் கத்த தருவீராக. எங்கள் சிந்தனைகளில் முடிய ஆண்டவரே ஆசை இன்னும் அதிகமாகட்டப்பா. உலகம் குறையட்டும் இயேசுவே,
உலக ஆசைகள் குறையட்டாப்பா, உலக எண்ணங்கள் குறையட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த நல்ல காலை வேலைக்காக நன்றி, எங்களோடு பேசின கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த உயிர் தெழுத நாளை கொண்டாடுகிற இந்த அருமையான நாளில் ஆண்டவரே அநேக சத்தியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி வருகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இன்னும் அநேக காரியங்கள் எங்களோடு பேசுங்க. நாங்கள் சரி ஆக ஆண்டவரே, நாங்கள் இன்னும் உமக்குள்ளாக நெருங்க கர்த்தர் அந்த கிருபையும் பலனையும் தர வேண்டுமாக ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த வாரம் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் ஆண்டவரே கர்த்தருடைய கரம் இருக்கட்டும், தெய்வீக பாதுகாப்பு இருக்கட்டும், தெய்வீக சுகம் இருக்கட்டும், தெய்வீக பலன் இருக்கட்டும் தகப்பனே. ஆண்டவரே நீர் ஆச்சரியமாயும் அதிசயமாயும் நடத்துகிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அதை எங்கள் சொந்த கண்கள் காணட்டும் தகப்பனே. அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், சாட்சிகள் பெருகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உம்முடைய நாமத்துக்காக சாட்சியாய் நிற்கிற கிருபையை கர்த்தர் தருவீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். துதி கனமாகிமையுமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாவுமே. துதி கனமாகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 மிக ஸ்தோத்திரம் 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 ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமாகிமையுமக்கே ஓ எல்லாவுமே, ஓ எல்லாவுமே. துதி கனமாகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா.